எனக்கு பல நாளாக கதை எழுதுவதும் அதை நானே ரசித்து படிப்பதும் பிடித்தமான விஷயம். அப்படி என்னுடைய கதையை படித்த ஒரு நபருடன் ஏற்பட்ட சுவாரஸ்யமான கதையை இதில் பார்க்கலாம். புதிதாக ஒரு கதையை எழுதி அதை இணையதளத்தில் அப்லோட் செய்து இருந்தேன். நல்ல வரவேற்பு. சில தொடர் வாசகர்களின் பாராட்டுகளும் சில புது வாசகர்களின் வாழ்த்து செய்திகளும் வந்தவண்ணம் இருக்க, ஒரு புதிய வாசகர் என்னிடம் பேச துவங்கினார். பொதுவாக ஆண்களிடம் பேசும் எண்ணம் கிடையாது. இருந்தும் வாசகர்களை உதாசீனப்படுத்த விரும்பலாம், அவர்களுக்கு பதில் கூறுவது வழக்கம். அவர் அனுப்பியிருந்த வாழ்த்து செய்திக்கும் அப்படி ஒரு பதில் எழுதினேன். அவர் நாட்போக்கில் தினமும் மின்னஞ்சல் செய்ய துவங்கினார். நாட்போக்கிக்கு அவர் பெயர் ஷங்கர் என்றும் வயது 56 என்றும் சொன்னார். எனக்கு இவரிடம் பேசி என்ன ஆக போகிறது என்று அலுத்து போகும் தருணத்தில் என்னிடம் அவர் ஒரு உதவி கேட்டார். என்னிடம் அவர் போன் நம்பர் கேட்க முதலில் நான் சற்று தயங்கினேன். பின்னர் என்னிடமே கொடுங்க தம்பி, நான் ஏதும் பண்ண மாட்டேன் என்று உறுதி அளிக்க நான் நம்பரை கொடுத்தேன். அவர் என்னை அழைத்தார். நான் ஹலோ சொல்லுங்க. அவர் தம்பி நான் ஷங்கர் பேசுறேன். நான் மாம் சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே. அவர் ஆமாம் தம்பி. மெயில் அனுப்பி அதை கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் போன்ல கேட்கலாம்னு பண்ணுனேன். நான் என்னன்னு சொல்லுங்க. அவர் அது வந்து தம்பி, எனக்கு ஒரு ஆசை, அதை நிறைவேற்றணும். ரொம்ப நாள் இதை யோசிச்சு வச்சிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு தான் தெரியல. உங்ககிட்ட தான் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. நான் இன்னும் நீங்க என்ன விஷயம்னு சொல்லவே இல்லை. சொன்னா தான் எனக்கு புரியும். அவர் மாவும் சொல்லுறேன் தம்பி. என் மனைவி பேரு ரேணுகா. அவளை என் கண்ணு முன்னால நீங்க இருக்கணும் தம்பி. எனக்கு சற்று பயம். என்னடா இவன் ஊரு பேரு தெரியாதவன் வந்து என் பொண்டாட்டி கூட இருக்கணும்னு கேக்குறான். எங்கேயும் போய் மாட்டிக்க போறோமோ என்று யோசிக்க, அவர் தம்பி நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு புரியுது. எப்படி இவனை நம்புறதுன்னு தானே. நீங்க உங்களோட முன்னாள் கதையில நீங்க உங்க ஊரு என்னன்னு சொல்லிருக்கீங்க. நாங்களும் அதே ஊரு தான். ஆனா இப்போ சென்னையில வந்துட்டோம். நம்ம ஊரு தம்பின்னு நம்பி தான் கூப்பிடுறேன். நான் அதெல்லாம் சரி, அதுக்கு உங்க மனைவி சம்மதம் சொல்லிட்டாங்களா? அவர் அதுக்கும் தான் உங்க உதவி தேவை தம்பி. அவளை சம்மதிக்க வச்சு இருக்கணும். நான் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் சார். அவங்க எப்படி ஒத்துக்குவாங்க சொல்லுங்க. அவர் கஷ்டம்னு தெரியும் தம்பி. இருந்தாலும் அவளை எப்படியாவது அப்படி பாத்துறணும்னு ஒரு ஆசை. வயசும் ரொம்ப ஆயிடுச்சு. இதுக்கு மேல விட்டா அவளும் வயசு ஆயிடும். அப்புறமா இதை நான் பார்க்கவே முடியாம போயிடுமோன்னு இருக்கு. நான் உங்க மனைவி வயசு என்ன ஆச்சு? அவர் அவளுக்கு இப்போ 43 ஆகுது தம்பி. ஆனா பார்க்க அப்படி இருக்க மாட்டா. நல்ல ஆண்டி மாதிரி இருப்பா. நான் எப்படி இருப்பங்கன்னு நான் பார்க்கலாமா? அவர் போட்டோ எல்லாம் வேணாம் தம்பி. இப்படி ஷேர் பண்ணிக்க வேண்டாம். வேணும்னா முகம் இல்லாம அனுப்புறேன். நான் முகத்தை பார்த்தா தானே எப்படி இருக்காங்கன்னு தெரியும். அவர் தம்பி வேணும்னா சொல்லுங்க, இல்லனா நான் வேற ஆளு பார்த்துக்கிறேன். நான் சரி, டென்ஷன் ஆகாதீங்க. முதல்ல அவங்க போட்டோ அனுப்புங்க. நாங்கள் உரையாடலில் இருக்க போவே அவர் மனைவியின் படத்தை அனுப்பினார். முகம் இல்லாமல். ஆள் அழகாய் இருந்தாள். நல்ல ஆண்டி போன்ற உடல். எப்படியாவது இவா கூட இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவருக்கு சம்மதம் சொன்னேன். அவரும் என்னிடம் பிளான் என்னன்னு சொல்லுங்க தம்பி, நாம பேசி பார்ப்போம். நான் யோசித்து சொல்கிறேன் என்று சொல்ல, அவரும் சரியென்று சொன்னார். நான் சில விஷயங்களை தினம் தினம் அவரிடம் இருந்து கேட்டு அவளை பற்றி தெரிந்து கொள்ள, அவளின் ஆசாபாசங்களை புரிந்து அவளை கவர முயன்றேன். அவர் அந்த வாரம் என்னை அவரின் வீட்டுக்கு அழைத்து இருந்தார். நானும் சென்றிருக்க அவரும் மனைவியும் என்னை வரவேற்றார்கள். ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் 12ஆம் தளத்தில் வீடு இருக்க எனக்கு நல்ல சாப்பாடு பரிமாறப்பட்டது. நான் அன்றுதான் அவளின் முகத்தை நேரில் பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாது. அந்த வயசிலும் ஆள் சும்மா அழதான் இருந்தாள். வந்தால் அப்போவே தூக்கி வைத்து இருக்கலாம் போல இருந்தது. முகத்தில் லட்சணம் ஒரு கண்ணாடி. பற்களை பளிச்சென்று காட்டும் புன்னகை. எனக்கு அப்போவே லேசாக இருந்தது. அவருக்கு அது புரிய சிரித்தார். ஆனால் உண்மையில் எனக்கு ரொம்பவே சங்கோஜமாக இருந்தது.
அவர் தன் மனைவியிடம் ஒரு நாள் அவர் வேலை முடிந்து வரும் வழியில் கீழே விழுந்த அவரை நான் தான் உதவி செய்து வீடு வரை கொண்டு வந்து விட்டதாக கூறி அறிமுகப்படுத்தினார். அந்த அம்மாவும் நன்றி தெரிவிக்கும் விதமாக என்னை கவனித்தாள். அன்று நன்கு சாப்பிட்டுவிட்டு நான் கிளம்ப கீழே பார்க்கிங் இடத்தில அவரை மீண்டும் சந்தித்து பேசினேன். நான், என்ன சார் இப்படி இருக்காங்க, என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவர், பார்த்தேன் தம்பி, நீங்க நெளிஞ்சு கஷ்டப்பட்டதை. நான் அன்னைக்கே சொன்னேன்ல அவ செம்மையா இருப்பான்னு. நான் இப்படி எதிர்பார்க்கல சார். ஆனா எப்படி கரெக்ட் பண்றது? பார்க்க ரொம்பவே லட்சணமா சாமி பக்தி நிறைஞ்ச ஆளு மாதிரி இருக்காங்களே. அவர், நீங்க இனிமே அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போங்க தம்பி. நீங்க எப்படி வேணுமோ பேசிக்கோங்க. ஆனா நீங்க இருக்கிறது என் கண்ணு முன்னால தான் நடக்கணும். நான், சரிங்க சார், நான் ட்ரை பண்ணுறேன். அவர் சொன்னபடியே அடுத்த 2 நாட்கள் கழித்து அவர் வீடு கதவை தட்டினேன். அவர் வீட்டில் இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆண்டி கதவை திறக்க, அவள், தம்பி வாங்க, உள்ள வாங்க. நான், ஹலோ ஆண்டி, சார் வர சொன்னாங்க, என்னோட வேலை விஷயமா ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அவள், முதல்ல உள்ள வாங்க தம்பி, அவரு வீட்டுல இல்ல, போன் பண்ணி என்னன்னு கேக்குறேன். என்னை உட்கார வைத்த அவள் அவருக்கு போன் செய்தாள். என்னங்க, அந்த தம்பி வந்திருக்கு, வர சொல்லியிருந்தீங்களாமே. அவர், ஆமாம், நான் வர ஒரு மணி நேரம் ஆகும். தம்பிக்கு ரன்ன வேணுமோ கேட்டு கூட நான் வந்துடுறேன். அவள், தம்பி, என்ன சாப்பிடுறீங்க? சூடா குடிக்கிறீங்களா இல்ல சில்லுன்னு சாப்பிடுறீங்களா? நான், இல்ல ஆண்டி, எதுவும் வேணாம். அவள், அட சொல்லுங்க தம்பி, அவரு வர கொஞ்ச நேரம் ஆகும், அதுவரை ஏதாவது சாப்பிடுங்க. நான் டீ கேட்க சமையலறை சென்ற ஆண்டி டீ போட்டு எடுத்து வந்தாள். எனக்கு கொடுத்து அவளுக்கும் எடுத்துக்கொண்டாள். இருவரும் டீ சுவைத்து கொண்டே பேச துவங்கினோம். ஒரே ஊர் என்பதெல்லாம் தெரியவர ஆண்டி நன்கு பேச துவங்கினாள். மேலும் அவளுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்பது ஒரு வருத்தம். நான் மேலும் குழந்தையை பற்றி பேச அவள் லேசாக முகம் வாடினாள். நான் புரிந்து கொண்டு அந்த விஷயத்தை தவிர்த்தேன். மேலும் வேறு விஷயங்கள் பேச அவள் என்னுடன் நன்கு சிரித்து பேச துவங்கினாள். எனக்கு மனதில் இருந்த ஆசைகள் எல்லாம் அடக்கிக் கொண்டு அவளிடம் பேசிக்கிண்டிருந்தேன். 1 மணி நேரம் போனதே தெரியவில்லை. அந்நேரம் சங்கர் வந்தார். வந்து சும்மா என்னுடைய வேலையை பற்றி பேசுவது போல பேசிவிட்டு என்னுடனே வெளியே கிளம்பினார். அவர், என்ன தம்பி, இணைக்கு எப்படி போச்சு? நான், இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்ச நாள் ஆகும் சார் எதுவும் ட்ரை பண்றதுக்கு. அவர், மாவும், சரி, திரும்பவும் சொல்றேன் தம்பி, வாய்ப்பு கிடைச்சா தொட்டுக்கோங்க, ஆனா இருக்கிறது என் கண்ணு முன்னால தான் நடக்கணும். நான், கண்டிப்பா சார், கவலை படாதீங்க. மேலும் நாட்கள் செல்ல செல்ல அடிக்கடி வேலை விஷயம் என்று நான் அவர்கள் வீட்டுக்கு சென்று வர துவங்கினேன். எனக்கும் ரேணுகா ஆண்டிக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்பட்டது. நாங்கள் நம்பர் மாற்றிக்கொண்டோம். மேலும் ஆண்டி தினமும் எனக்கு காலையில் ஒரு சாமி படம் அனுப்பி அன்றைய நாள் நன்றாக செல்ல வாழ்த்துக்கள் அனுப்புவாள். நானும் நன்றி மாமி என்று ஏதாவது கிண்டல் செய்து அனுப்புவேன். நான் அவளிடம் பேசுவதும் அவள் என்னிடம் பேசுவதும், மேலும் என்னுடன் பேசுவதை அவள் பேசுவதை மறைகிறாளா, இல்லை அவள் கணவன் முன்னரே அவனுக்கு தெரியுமாறு பேசுகிறாளா என்பதெல்லாம் சங்கரிடம் கவனிக்க சொன்னேன். அவர் பார்த்ததில் என்னிடம் இருந்து மெசேஜ் வந்தார். அதை வாசிக்கும்போது ஆண்டி புன்னகைப்பதும், அப்போது அவர் என்னவென்று கேட்டால் ஒன்றுமில்லை என்பதும் வாடிக்கையாக நடக்க துவங்கியது. மேலும் ஆண்டி என்னுடன் போனில் பேசும்போது தனியே சென்று பேசுவதையும் சங்கர் கவனிக்க துவங்கினார்.